ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா மிட்லேண்ட்ஸ் கன்வென்ஷன் சென்டர் வந்திருக்கோம். என்னன்னா இன்றைக்கி வந்து வெட்டிங் எக்ஸ்போ 3.1 நடந்துக்கிட்டு இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெட்டிங் எக்ஸ்போ வரும்ல. ஆமாம், வெட்டிங் எக்ஸ்போ நம்ம மோஸ்ட்லி போக மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன அங்கே வேலை அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து முரளி ஒரு மாப்பிள்ள மாதிரி வந்திருக்காரு. போகிற இடத்துலலாம் நம்மளே ஒரு ஃபேண்டசியை ஒன்று உருவாக்கி இதை மட்டும் சொல்ல போகிறோமே. வந்து ஒரு விளாகில் வந்து நடுவில் ஒரு கதையை பார்த்தாக்கா அவங்க கேர்ள்ஸ் சொன்னாங்க, அவங்க எது சொன்னால் மாற்றி விட்டு போனாங்க. இந்த வாட்டி கண்டென்ட்டே இதுதான், அதுதான். அப்படி சொல்லி கல்யாணம் அதை சொல்லி சும்மா போகிறோம், ப்ராங்க் பண்ண போகிறோம். உள்ளுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆமாம் காய்ஸ், வாங்க உள்ளே போவோம். ஆள் ரொம்பவே குறவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெட்டிங் எக்ஸ்போனால கல்யாணம் சம்மந்தப்பட்ட மட்டும்தான் வரப்போகிறாங்க இங்கே. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் கொஞ்சம் மதியம் டைமில் வந்திருக்கோம். ஆமாம், ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டைம் ஆக ஆளுங்க வருவாங்க. இவருக்கு அடுத்த வருஷம் கல்யாணம். தான் புக் பண்ணோம். அதான் சும்மா வந்தோம். மே தானே உனக்கு கல்யாணம்? மே தானே? மே தான். இப்போ எந்த பேக்கேஜ் லோ பட்ஜெட்டு? டேட் வந்து இப்போதைக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா ஒரு 3 டேட் மாற்றிருக்கு. ஸோ அந்த 3 டேட் என்ன பண்ணுவோம், என் பட்ஜெட் வந்து ஒரு 3,500. முரளியை பயங்கரமாக மாட்டிக்கிட்டாரு. ஆக்சுவலாக விசாரிச்சுக்கிட்டு நல்லது தானே. இப்போ இல்லைன்னா கூட ஃப்யூச்சரில் தேவைப்படும்ல, அதுக்காக தான் விசாரிக்கிறது நல்லது தான், ஒன்றும் தப்பு இல்லை. சூப்பராக தான் இருக்குது. ஃபேஷனோவா ப்ரொடக்ஷன் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். சொல்லுங்கள், வாழை இலை விருந்து பற்றி. வாழை இலை விருந்து அதாவது 25 இலி. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெய் சோறு என்னென்னமோ இருக்குது. எமெத்திக் நண்டு ரசம், மட்டன் எல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் இதை பரிமாறுறதுலாம் எப்படியோ வரும், எல்லாமே வரும். ஈவன் நம்ம ரோஸ் மில்க் கொடுக்குறோம், ஜூஸ் கொடுக்குறோம். ஈவன் இடியாப்பம் இருக்குது, ரெண்டு சென்னை இருக்குது, அப்புறம் பிரியாணி சோறு, நெய் சோறு இருக்குது, தோசை கூட ஓகே. ஸோ இது அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் மெனு வச்சுருக்கோம். மெனு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெட்டிங் மெனு இருக்குது. அரண்மனை இருக்குது, அதாவது நிறைய விதமான ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் போய்ட்டு வாழை கஸ்டமைஸ் பண்ணலாம். ஒரு 10 மேலே இருக்குது. ஆமாம், நிறைய விதமான ஐட்டம்ஸ் இருக்குது. சுவை விருந்து என்னென்னமோ இருக்குது. அண்ட் வெஜ்ஜி கூட பண்ணலாம். அண்ட் இந்த கேட்ச் என்னென்னா, இந்த வாழை இலை விருந்து வந்து நாங்கள் சைவத்தில் கூட சொல்லி கொடுப்போம். ஓகே, ஆனால் விலை கொஞ்சம் மாற்றணும். மலேசியாவில் கிளைம் வேலி, கோலம்பூர், நாங்கோ ஏரியா, அடுத்து சிறப்பாக நாங்கள் போகிறோம். ஓகே. அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து கஸ்டமைஸ் மெனு இருக்குது, கேட்ரிங். ஸோ நீங்கள் இந்தந்த ஐட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு வெஸ்டர்ன் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் மெனு கூட இருக்குது, நார்த் இந்தியன் கூட வச்சாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எங்களை செக் பண்ணிங்க வந்து actually நாங்கள் பேஷண்ட் கொடுப்போம். ஒரு வீட்டுக்கு உள்ள எல்லா பேக்கேஜும் இந்த மீன்ஸ் 7 ஜாமான் வாங்கிட்டு 7 ஜாமான் ஃப்ரீ. என்னோட ஒரிஜினல் விலை 16,000 வெள்ளி. நான் வெட்டிங் 4,950 தான். ஓகே, அதுக்கு என்ன கிடைக்குன்னா பெட்ரூம் செட், டைனிங், சோஃபா, சாமி பேர், டிவி கேபின் எல்லாமே. அப்போ இதெல்லாம் ஃப்ரீ ப்ளஸ் டெலிவரி இன்ஸ்டாலேஷன் எல்லாம் ஃப்ரீ. பெட்டெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு முரளி. ஸோ உங்கள் வீடு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நாங்கள் பேசுவோம். என்ன முரளி மெத்தெல்லாம் அமைச்சு பார்க்குறீங்க? இல்லைங்க, ஐயோ இப்போ கண்டென்ட் மாறுது. அங்கே போயிட்டு எனக்கு கல்யாணம் சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நீங்கள் வேணா சொல்லுங்கள், ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அவங்ககிட்ட நான் எங்கே சொல்ல போகிறேன். இது நார்மலாக இன்செர்ட் பண்ணுறது கிளிக் பண்ணி பண்ணாது. இது வந்து 360 ஃபுல் செட். சரி, ஓகே. சொந்த பூத்துக்கே வ்ளாக் செய்ய வந்த நம்ம பிரேம். வணக்கம், நம்ம இடம் தான். ஃப்ளாஷ்பேக். இதுக்கு முன்னுக்கு நான் எவ்வளோ எக்ஸ்போ வந்து நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து இப்போ நானே வந்து ஒரு எக்ஸ்போ போட்டிருக்கேன். நம்ம ஸ்டூடியோ மூலிமா வந்து ஒரு
ஒரு எக்ஸ்போ நாங்கள் வந்து போட்டிருக்கோம், ஜேபிஎம் ஸ்டூடியோ. ஸோ பார்த்துருங்க. ஸோ மிட்லண்ட்ஸில் நடக்கிற இந்த வெட்டிங் எக்ஸ்போவில் நாங்களும் வந்து ஒரு பூத் போட்டிருக்கோம். ஸோ நம்ம கூட ஒர்க் பண்ணுற விஜய்லாம் இருக்கார். விஜய் ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்போ வந்துருக்கீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. செக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போ இதை கவர் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் யாராவது கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, இந்த இதெல்லாம் எப்படி இருக்குது அதை பற்றி தான் சொல்லுங்கள். லைவில் போடுறேன்ல இல்லை, இது எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடியோவிலேருந்து அப்புறம் வந்து சாப்பாடுலேருந்து கெனாப்பு, டிசைன், டெக்கரேஷன், வெட்டிங் டிசைன் எல்லாமே இருக்குது சொல்லப்போனால். எல்லாம் வந்தீங்கன்னா ஒரு இது. ஓகே காய்ஸ், ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஒருத்தர் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக நாளைக்கு வந்து திரும்ப ப்ளாக் பண்ண இந்த இடத்துக்கு வருவேனா அப்படின்னு தெரியல. பட் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானும் பூத்தில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்ன நடக்க போகுது நம்ம பார்ப்போம். ஹலோ. இல்லை நம்ம க்ளூ தான். அதுக்கு மேலே வராது. வாங்கிக்கிறீங்களா? 4 இல்லையா? இது என்ன கரும்புச்சா? ஸோ நேச்சுரல் இது ஃபுல்லாக நேச்சுரல். அது நீங்கள் பிளைண்ட் பண்ணி இது பண்ணுறீங்க. ஆக்சுவலாக ரொம்ப நேச்சுரல் கூட இல்லை. நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஒன்று கஸ்டமைஸ் பண்ணி நம்ம இது விற்கிறது தான் எடுத்துக்கிறோம். இது உள்ள இது நினைக்கலாம். ஓ அப்படி வைக்கிறேன். சின்ன அந்த பட் உண்மையிலே பார்க்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா இது ஒரு ஐடியா ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம இப்போ இதாண்ணே சரி, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குங்க. சூப்பராக இருக்கும். சீரியஸாக நல்லா இருக்கும். இனிப்பு அளவா உள்ள இருக்க ஒரு டெஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பர். நீங்கள் கேரளில் கடை போட்டுருக்கீங்களா? இல்லை, ஓகே ஓகே தான். மிக்ஸ்லாம் காய்ஸ் வந்து ஸ்லைஷீஸ்க்கு வந்திருக்கோம். ஸ்லூப்பி தான், பட் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா டாபிக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஹலோ. இது ஸ்லூஷீஸா? ஸ்லஷீஸ். Luscious. ரொம்ப க்ளோஸாக இருக்கு. அப்படியே நானே ஃப்ரீஸ் ஆயிடுவோம் போல. நல்லா ஸ்பீடாக இருக்குது. நான் கூட வாங்கணும்னு நினச்சேன், 7-Eleven வாங்குற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். நான் அப்படி இல்லை, இது ரொம்பவே நல்லா டேஸ்ட் வந்து ரொம்பவே ஸ்வீடாக இருக்குது. முடிச்சிடாதீங்க. இந்த வெள்ளையாக ஒரு இந்த சின்ன சின்ன மால்ஸ் இருக்குல்ல, இது ரொம்ப அதிகம் இருக்குது. சீரியஸாக இந்த ஸ்லோப்பியோட இதோட ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஹலோ. நெக்ஸ்ட் இயர் மே. சொல்லுங்கள். இவருக்கு நான் பதில் சொல்லுவேன். ஏன் பிஸியாக இருக்கீங்க? எத்தனை பேக்ஸா? அப்படி இன்னும் அந்த ஒர்க்கில் ஃபுல்ஃபில்லாக இருக்கல. பட் மேக்ஸிமம் ஒரு 800. ஏன்னா இப்போ தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 டேஸ் தான் ஆகுது. ஸோ அதனால் இன்னும் இதுக்கப்புறம் தான் அதுக்கான ஒர்க் இது பண்ணணும். அண்ட் இன்னும் அவங்க வரேன்னாங்க. ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நான் வந்துக்கிட்டேன். அதெல்லாம் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம். நல்லா மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி. எனக்கு
நம்மளோட நலுங்கு வேண்டிங் டின்னர் எல்லாமே நம்ம டாக் செய்யணும். ஓ ஓகே. ஆர்வம் ஆர்வம் செய்யணும். ஸோ அதே மாதிரி ஃப்ரீ வந்துட்டு நாங்கள் கச்சான் போட்டு இந்த மாதிரி ஆமாம். அது என்ன கச்சாமோ இதில் வந்து நாங்கள் ரோப் மாதிரி கச்சாலாம் போட்டு கச்சான் நல்லா இருக்கு. இதை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். இந்த ரிப்பன் அவுட்டு அது திறந்துருவோம். ஸோ உள்ளுக்கு நாங்கள் நல்லா பேக் பண்ணி டைட்டாக இதில் போட்டு கொடுப்போம். ஸோ நீங்கள் இந்த டாக் இப்போ நலுங்குக்கோ நாங்கள் கிளைங் தான். நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரியே கொடுத்துருவோம். உங்களுக்கு செட்டப் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே பட் சூப்பராக இருக்குது. ஐடியா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. இதாக இருக்கா ஓ ரெண்டு எடுத்துக்கிறோம். sampai habis. So we come up at 5-6 hours. சூப்பர். Alright. ஸோ நம்ம TikTok ஓகே சொல்லுங்க அப்படி வீடியோவில் எஸ்கே ஆமாம் எஸ்கே சேர்த்தல ஆக்சுவலாக சேர்த்தல என்டர்டைன்மெண்ட் இது மலையாளம் பேர். ஆமா மலையாளம் ஒரு பேர் தான். ஆக்சுவலாக சேர்த்தல கேரளாவில் உள்ள இடம் பேர் போல. பட் உண்மையிலேயே ஆக்சுவலாக பேக்கேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ கல்யாணத்தில் மோஸ்ட்லி இந்த மாதிரி லைட் கான்செப்ட் தான் முன்னாடிலாம். இப்போ அது இங்கே போட்டு முடிச்சாங்க. பட் இதோட ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். ஆடியன்ஸ் இன்னும் ஒரு இடத்துல பார்க்கணும். சென்டர் ரொம்ப லவுட்டாக நம்ம ஆடியன்ஸ் அதுதான் அந்த டிஜே விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் உண்மையிலே ஒரு நல்ல ஆப்ஷன் கைஸ். எஸ்கே சேர்த்தாலா என்டர்டைன்மெண்ட். ஐயோ இவங்க தான் பேசியே வாங்க வச்சிருவாங்களே. வணக்கம், எப்படி என்ன புதுசாக வந்துருக்கு ட்ரை பண்ணுங்க. அதே தான் அதே தான். சரி நாங்கள் சாப்பிடாம இருக்கு. அதான் சரி அதையாவது கொடுங்க சாப்பிட்டு பார்ப்போம். ஏன் இல்லை இது அவ்வளோ இதெல்லாம் லைட்டாக தான் இருக்குது. எனக்கு வந்து கைஸ் உண்மையில் என்னன்னாங்க நாங்கள் வந்து அதிகம் வாங்க ப்ளாக்லேயே பார்த்துப்பீங்க. ஆமாம். அதை தாண்டி ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா எல்லாம் நல்லா இருக்கும். விலையும் வந்து நல்ல விலையும் வந்து நியாயமான விலை. நியாயமாக இருக்கும், கம்மியாக இருக்கும், ப்ளஸ் ருசியாகவும் இருக்கும். நீங்கள் அந்த ஆமாம் லோக்கல் ஸ்நாக்ஸ் லோக்கல் ஸ்நாக்ஸ் எங்களுக்கு வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. ஆமாம் காசு தான் பேசணும்னு இல்லை. உண்மையாகவே வந்து இங்கே விலைக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒர்த்தாக இருக்கும். நானே நான் வாங்கியிருக்கேன். யா இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக ப்ரொமோஷனுக்காக இல்லை, டேஸ்ட்டுக்காக மட்டுமே. ஒரு 100% நல்ல டேஸ்ட்டு. ஸோ மறக்காமல் நீங்கள் லோக்கல் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா தூக்கிடுங்க. ஏராட்டம் சார் டிஜே டான்சிங் தான் ஸ்பெஷல். அது டிஜேலாம் வேறு இருக்குங்களா? டிஜே இருக்காது. ஆமாம். எப்போ நாங்கள் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் மந்த் Next நெக்ஸ்ட் year. இயர் நெக்ஸ்ட் மந்த்தா? ஐயோ பயமாக இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் இயர் மே அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே. நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னல் மிக்சர் கடலை ஸ்வீட்ஸ் மார்ஷ்மெலோ இதெல்லாம் வச்சுருக்கோம். காய்ஸ் அடுத்து ஸ்ரீ ஈஸ்வரா ஃபுட் கேட்டரிங்ஸ். இது ஓகே. முரளி ரெடி ஆகிட்டாரு. காய்ஸ் வந்து கேட்டரிங் சாப்பிட்ல வந்து உட்காந்துருக்கோம் பேசலாம் அப்படின்ட்டு. இது முழுக்க வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் பற்றி தான். அவங்க வந்து ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்தாலும் சந்தோஷம் தான். ஆக்சுவலாக காய்ஸ் இது வந்து யோசிப்பீங்க என்ன அவங்க பொய்யா சொல்லி அவங்களோட எனர்ஜியை உரியிறோமா அப்படின்ற மாதிரி தோணும். பட் சீரியஸ்லி இது வந்து நாங்கள் ஒன்றும் பெய்ட் ப்ரொமோஷனுக்காக கூட வரல. நாங்கள் வந்து ஜஸ்ட் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். எங்களில் உள்ள நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்ட வரும். ஸோ அப்படி நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். இதை இது பண்ணுறதுனால மேபி நான் ஒருத்தன் கஸ்டமர் இல்லாமல் போகலாம். பட் இதை பார்க்குற சில பேர் கஸ்டமர் ஆகலாம் நீங்கள். ஸோ அதனால் இது அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷனாக தான் இருக்கும். ஓகே இது எப்படி இருக்கும்? ஆக்சுவலி எங்களுக்கு என்ன தெரியும்னா எத்தனை பேக்ஸ் ஆர்டர் தெரியும், நம்பர் ஆஃப் பேக்ஸ் தெரியணும், அதுக்கப்புறம் எந்த இடம், இந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். கிளைமில் தான். ஓகே
கிளைண்ட் தான் நாங்கள். ஸோ அங்கே தான் எல்லாமே இது பண்ணுவோம். And then vegetarian and non-vegetarian. போத் இந்த மாதிரி இருப்பாங்க. So basically majority non-vegetarian, vegetarian. வெஜிடேரியன் தரவு தான். அவங்க தர அந்த பேக்கேஜ் இருக்குது இப்போ காமிச்சாங்களா, அதுலேயே வந்து பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் நம்ம நார்மலாக ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப இருக்கிற சாப்பாடு தான், கல்யாணத்துக்கு போகிறப்ப இருக்கிற சாப்பாடு தான். ஆனால் அது சொல்லுது அதுக்கான ஒரு ப்ரைஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது பார்க்க கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது வந்து மேபி நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு உண்மையிலே இறங்கி இதுக்கு நமக்கு இது வேணும்னு சொல்லும்போது அதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரியலாம். ஆனால் இது சொல்கிறது இப்போ இவங்க வந்து நமக்கு இது பண்ண விதமாக இருக்கும், நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண விதமாக இருக்கும். இது எல்லாமே உண்மையிலே நல்லாவும் இருந்துச்சு, ப்ளஸ் நல்லா தெளிவாகவும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வந்து தைரியமாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ரைஸ் நல்லா இருக்கு. அது என்ன மட்டனா? சிக்கன் சம்பளும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. ப்ரான் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே ப்ரான் சூப்பரா மட்டும் தான் எல்லாம் சூப்பராக இருக்குது. சாப்பிட்ட வரைக்குமே எல்லாம் நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் குட்ங்க. நல்ல ஒரு கெட்ரிங் சாப்பாடு ஃபங்க்ஷனில் சாப்பாடு டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த பிளேட் இது வந்து ஒரு ஐட்டமாக போட்டு வச்சுருக்காங்க. வெஜ்ஜு வெஜ்ஜு பார்ப்போம். இது என்னன்னு எனக்கு இன்னும் தெரியாது. இது என்னண்ணா? ஃப்ரூட் அச்சார். அச்சாரு ஃப்ரூட் அச்சார் நல்லா இருக்குண்ணா, டேஸ்ட்டாக இருக்குது. சீரியஸாக சொன்னேன், 100% ரெக்கமெண்ட் தான். ஏன்னா வந்து சாப்பாடு இந்த நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜ்ஜாக இருக்கட்டும் டேஸ்ட் வைஸ் நல்லாவும் இருக்குது. அண்ட் உண்மையிலே அது எப்படி சொல்கிறது, இப்போ ஃபங்க்ஷனில் நம்ம என்ன மாதிரி சாப்பாடு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. சூப்பர். காய் சாப்பிட்டாச்சு, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த சிக்கனும் மட்டனும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. வேலை அவங்க அதாவது கல்யாண சாப்பாடு அப்படின்பாங்களே, இதுதான் கல்யாண சாப்பாடு. அது ஒரு திருப்தி இருக்குது சாப்பிடும்போது. தைரியமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்ரீ ஈஸ்வரா ஃபுட். ஈஸ்வரா ஃபுட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். மால் டிஷ் இருக்கா? மால்தீவ்ஸ் அங்கேயே தான் இருக்குது. ஹனிமூன் பேக்கேஜ் தான். ஆமாம் அதான் எப்போ ஹனிமூன்? நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயரா? ஓகே, அப்போ இப்போ வந்து இந்த ப்ரைஸ்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் இயர் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ பின்னாடி வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது. நீங்கள் இங்கே ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஃபுல் கெத்தலாக் இருக்குது. எல்லாம் ஓகே, பட் ஆனால் ஒரு அநியாயம் பண்ணுறேன். என்னது? முக்கியத்துக்கு போயிட்டு கப்பல்ஸா ஹனிமூன் பார்த்துருக்கீங்க. வருத்தமாக இருக்குங்க. நீங்கள் 2 பேக்ஸாக போகலாம். அதுக்கு அந்த கப்பலை தான் போகல, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம். அப்போ நம்ம இந்த வருஷம் புக்கெட் போயிடலாம். ஆக்சுவலாக பட் வந்து இது காஷ்மீர், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்கா வித் மோர் பிளேசஸ் இருக்குது. நீங்கள் அந்த இது வந்து இப்போது ஆஃபரில். ஆமாம். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் ஃபைன் பண்ணோம்னா நாங்கள் வந்து இங்கே நம்மளை இங்கே கால் பண்ணலாம், இல்லை இங்கே ஸ்கேன் பண்ணலாம். ஓகே, சோஷியல் மீடியாவில் ஃபைன் பண்ணி சோஷியல் மீடியா சாய்கோகுல் டூர்ஸ் போட்டாலே ஓகே. காய் சார் எப்போதுமே செம்பேட்டாக இருக்கும், பட் வந்து நல்ல ஸ்பேஸ் நிறையா இருக்குது இந்த எக்ஸ்போவில். மேபி நெக்ஸ்ட் இயர் மேம். we have 4 packages. ஓகே. This is the welcome book at the entrance of the rose market. Yeah, yeah. ஓ, அது என்ன காசு? ஸோ அது நீங்கள் டேபிள்லேயே செட் பண்ணிடுவீங்க. Nasi lemak, nasi goreng, apron jadi. ஸோ நீங்கள் அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பேக்கேஜாக பண்ணுறீங்க. Yeah. ஆமாம், அந்த மாதிரி அது ஆக்சுவலாக இந்த ஐடியா ரொம்ப நியூவாக இருக்கும், அது ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா அந்த நான் பார்த்தல இந்த கல்யாணம் நான் சொன்ன பவுலாம் வச்சு இன்னும் சின்ன போர்ஷன்
ஓகே. இப்போ நீங்கள் இதை வந்து கல்யாணத்துக்கு தான் பண்ணீங்களா இல்லை வேறு எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணுவீங்களா? ஸோ இது ஓகே. இப்போ நீங்கள் ஐ மீன் நீங்கள் எந்த ஏரியா எது வரைக்கும் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஐடியா நான் பார்த்தல, பட் ஐடியா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இந்த சைட்டில் நான் சொல்லுமாங்க ஆக்சுவலாக அது என்ன சொல்கிறது, கேட்ரிங் ஆரம்பிக்கிறதுக்கு வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லைல்ல. ஓ ரோஸ் மில்க். ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம்னாக்க, இதான் இந்த மீன் இந்த நாசல் மாத்தார் இது அது ஒரு சைடில் இருக்கும். இன்னொன்று இவங்க டெசர்ட்ஸோட டெசர்ட்ஸே பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இப்போது என்னென்ன இப்போ டெசர்ட்ஸ்னாக்க சில பேர் டேபிளில் அந்த லத்தெல்லாம் முன்னே அடுக்கி விட்டு போயிடுவாங்கல்ல. ஸோ அப்படி இல்லாமல் இவங்க அதுக்குன்னு ஒரு பிளேட்டிங் மாதிரி ஒன்று பண்ணுறதா இருக்கும். ஸோ இவங்க இந்த வெயிட்டிங் ஏரியாவுக்கு ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆப்ஷனாகவே இருக்குது. பட்ஜெட்டிக்கலாக பார்க்கும்போது அது எப்படியோ கல்யாணத்தில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில விஷயம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கல்யாணம்னு சொல்லி பார்க்கும்போது இது கண்டிப்பாக நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும். வரவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல்ஃபில்னஸை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு திருப்தி வருவாங்க. அது கண்டிப்பாக நம்ம இங்கே இது பண்ணலாம். குச்சி அப்படித்தானா இது சாப்பிடணுமா? ஆமாம். சூப்பர். ஆக்சுவலாக ரோஸ் மில்க் ஜெல்லி தான். ஆனால் அந்த ரோஸ் மில்க்கு குடிக்கும் போது ஒரு ராசா வரும்ல, அந்த ராசா அப்படியே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்குமா சாப்பிடுங்க. நன்றி. ஐ செம்ம க்யூட்டாக இருக்குல்ல? க்யூட்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு guys. இது லாலிபாப் மாதிரி இருந்தால் கடிக்க ரசி சாப்பிட்லாம். ஆனால் ப்ளாக் பண்ணுறதுனால அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்றதா இருக்குது. நல்லா இருக்குது கைஸ். நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. கைஸ் இது வந்து மஸ்ட்டு. நம்ம வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். கல்யாணம் இல்லை, எந்த ஈவெண்ட்டில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன பர்த்டேலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இது ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இது பண்ணலாம்னா நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இல்லை கரெக்டாக இருப்பியா? கரெக்டாக வர மாட்டேங்குதுங்க. கரெக்டாக தலைக்கு நேரம் வை. வச்சுட்டோம்ல. நான் சொல்லுமாவா நேற்றுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் மாற்றிட்டீங்க? இந்த நாசி சைஸ் பாருங்க. இது 4 வள்ளியாங்க. இந்த நீங்கள் ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல. இது பாதி கியூப் சைஸ் தான். இது 4 வள்ளி சொல்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள். டேஸ்ட்டா? டேஸ்ட் பண்ணி பார்த்தாக்க தப்பா பண்ண சொல்லணும் நாசி. இது 2 வள்ளி ஓகே. ஆனால் 4 வள்ளி சொன்னோன்னா நான் யோசித்தேன். ஆமாங்க. இப்போ 2 வள்ளி நாசமாக ரொம்ப குட்டி. இதை விட குட்டியாவா? இல்லை நாசமா நீங்கள் எதை சொல்றீங்க தானே? இங்கே இல்லை எது நான் சொல்லம்மா? இதுதான். இது எவ்வளோ? நம்ம தனியாக கட்டி கொடுப்போம். 3 ரிங்கெட் சொல்லலாம். 3 ரிங்கெட் 4 ரிங்கெட்டுக்கு ஒரு வழி தான். எனக்கு நான் வாங்குறேங்க. ஓகே இன்னைக்கு நான் வாங்கி இங்கேயே நான் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். பங்கு நமக்கும் கொஞ்சம். சூடு பண்ணி தருவீங்க? என்ன சம்பளம் இருக்கு? எது பெஸ்ட்டாக இருக்குமோ அது கொடுக்கும். அந்த 4 வள்ளி வந்து டேஸ்ட் பேசும் அப்படின்றாங்க. நம்ம பார்ப்போம் எப்படி இருக்கு. இன்னைக்கு நாங்கள் டேஸ்ட் பண்ண மாட்டோம். நம்ம பூத் வச்சிருக்கோமான்னு கேட்குறாங்க. இல்லை நேற்று பூத்தில் இருந்தேன். இன்னைக்கு வந்து கஸ்டமர் ஆகிடும். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நாங்கள் கஸ்டமர் ஆகிட்டோம். அங்கே இருந்தேன் JPM. நீங்கள் ரொம்ப மொதமாக பேசுறீங்க. அப்போ ஒர்க்கிங் தான். இப்போ நாங்கள் யூடியூபராக இருக்கோம். நாங்கள் ஃபுல் டைம் யூடியூபர்ஸ், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறோம். ஐயோ சுட சுட போட்டு தந்துட்டாங்க. அப்படின்னா இங்கேயே உட்காந்து 1/2 மணி நேரம் சாப்பிட்ணும். நமக்கு ஜாய் ஜெல்லி ஜூஸ் ஆயிடுச்சு. 4 வள்ளி நாசல்மா. ஆக்சுவலாக வந்து இந்த நாசல்மா தான் வந்து நான் சொன்னேன் அந்த சின்ன சின்ன வேலை 2 வள்ளி, இன்னும் 2 வள்ளி வந்து டேஸ்ட் பேசும் அப்படின்னாங்க. ஆமாம், வேலை 2 வள்ளி டேஸ்ட் பேசும். இன்னைக்கு நான் பேசுகிறேன். நாங்கள் அதனால இங்கே சாப்பிட்றேன் அப்படின்னு சூடாக செஞ்சு இங்கே சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டீங்க. நான் வீட்டில் இருக்க சாப்பிட்றேன்.
காசு பாருங்க நான் சொல்லப்பா ஆசைப்பட்ட மாதிரி வாங்கிட்டு ஜல்லி இப்போ ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஓகே பாய். ஓகே பாய். நாசமாக வாங்கிட்டேங்க. ஆமாம், அது சூடாக இங்கேயே சாப்பிட்ருப்பேன். அது சூடாக வேறு இருக்குது, அதனால தான். காய் சும்மா நல்லா வந்து ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிறாங்க. அவங்க வந்து ரொம்ப நேரமாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுவுமே இல்லை. நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அவங்க அவளுக்கு அவ்வளோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த பிரெட்டு தொட்டு தான் சாப்பிடணும். ஜிஞ்சர் காஃபி உங்களுக்கு ஜிஞ்சர் காஃபி இல்லை வேணாம். பா தோசை மாதிரி சாப்பிட்றாரு. How's the taste? Tastes really good. The Arabic taste. Arabic taste. The food taste. துபாய்க்கு போகலாமா? என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குது? புளிப்பாக தான் இருக்குது. பிட் சவர். பட் அதோட அந்த டெக்ஸ்டர்ஸ்லாம் ஃபீல் பண்ணும்போது நம்ம இந்த மோஸ்ட்லி இந்த கபாப்ஸோட மயனீஸ்லாம் இது பண்ணுவோம். அந்த ஒரு ஃபீல்டில் தான் இருக்குது. பழைய ரொட்டி மாதிரி இருக்கு. ரொட்டி ரொம்ப பழசாச்சு. இந்த டேஸ்ட் நம்ம எங்கேயோ சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை? எனக்கு ஃப்ரைடே ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், இந்த மாதிரி நம்ம டேஸ்ட் எங்கேயோ சாப்பிட்டுருக்கோம். என்ன மாதிரி டேஸ்ட் சொல்லதில்லை. நல்லா வெஜிடபிள்லாம் போட்டாலும் ஒரு புளிப்பாக ஏதோ ஒரு சாலட் மாதிரி இருக்குது. ஆனால் சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றத விட இது சாப்பிடும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெயிட்டிங் தான். வெயிட்டிங்னா அடுத்த வருஷம் 5ஆம் மாதம். நீ ஸ்கேன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? இதுதான் பிஸ்னஸ். நல்ல கிரியேட்டிவ். மொழி காசுன்னா வேணா என்ன? காசுலாம் வேணாமா? தெரில தெரிலங்க. காசுலாம் இவெண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். ஜோஷுவா ப்ரோ வந்து டீ கடை திறந்துருக்காரு. இது வந்து டீ ட்ரக் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரக்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அவரோட பிரான்ச்சுன்னு சொன்னாங்க. இந்த காஃபி குடிச்சு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன். இந்த காஃபிக்கெலாம் நம்ம ஆப்லன் போய் சொல்ல அவசியம் இல்லை. ஸோ ஆமாம், அங்கே தான் இருக்காரு ஜோஷுவா ப்ரோ. அங்கே தான் இருக்காரு. ட்ரை பண்ணிடுவோமா? பண்ணிடலாம். ஓகே கைஸ், வாங்கப்பா. இல்லை, கேஷ்னு சொன்னால தான் கேஷ் கொடுத்துருவோம். எனக்கு இந்த க்ளூவாக இல்லை, அதுவும் அப்டேட் ஆகலை. பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருந்தோம். எவ்வளோ சொன்னாங்க? 8 வழியா? 850. 850. 8 வழி கேட்போம் அவர்கிட்ட ஏன் இவ்வளோ வேலை அப்படின்னு. கண்டிப்பாக. கைஸ் இங்கே பாருங்கள், டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்குது. காஃபி ட்ரீட் ஓகேவா? ஆனால் நார்மல் சைஸில் இல்லை, கொஞ்சம் குள்ளமாக கட்டையாக இருக்குது. இது வந்து 8 வழி 50 காசு. நான் முதல் திறந்துடுறேன். முடியல, நீங்களே திறக்கலாம். எனக்கும் இருக்கா? காஃபி அண்ட் ட்ரீட் குடிச்சு பாருங்க. காஃபின்னு கூப்பிடுறாருல, அதுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு இது தான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு கோப்பி குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. காஃபி அப்படின்றது கோப்பி குடிக்கிற ஃபீலு. பட் கீழே நல்லா இருக்கிற மாதிரி பிட்டராக. ஓகே, ஓகே, நல்லா ரொம்பவே ஸ்ட்ராங்காக லைட்டாக கசப்பாக காஃபின்ற ஃபீல் நல்லா கொடுக்குது. ஒரு பெரிய பெரிய மால்லலாம் வாங்கும்போது விலை கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இருக்குது. ஆனால் எல்லாருமே வந்து இந்த விலைக்கு வந்து இந்த காஃபிக்கு வந்து விரும்பி வாங்குவாங்களா அப்படின்னு தெரியல. பட் வந்து நான் ப்ளாக் பண்ணுறதுனால நான் வந்து உங்களுக்காக ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். அவர் நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கான்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நான் அவருக்கு போய் கேட்பேன், இது ஏன் இந்த அளவுக்கு விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஒருவேளை இது டிரான்ஸ்பரண்ட்டு, இது டிசைன்னாலையா
அதுக்காகவா இருக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் வந்து டேஸ்ட் இன்னும் நல்லா இல்லை அப்படிலாம் இல்லை, உண்மையுமே நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசான மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், இல்லை கைஸ் முதல் வந்து நாஸ்லிம் வாங்கினேன். நாஸ்லிம் வந்து 4 வழி நாங்கள் அந்த சின்ன இது. நான் வந்து ஏன் அது 4 வழி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக இது 2 வழி தான் வரும், இதோட நீங்கள் டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அதில் தான் 4 வழி அப்படின்ற மாதிரி எனக்கு புரிய வச்சாங்க. அதே மாதிரி தான் நம்ம இவர்கிட்டே நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஸோ அவர் என்ன சொன்னார், அது வந்து அவர் வந்து இதோட பிஸ்னஸ் பற்றி சொன்னார். ஆக்சுவலாக வந்து இதை ரெடி பண்ணுறது அண்ட் வந்து இதை செய்கிறத தாண்டி இதை ஒரு பிளேஸ்க்கு எடுத்து இப்போ இங்கே எக்ஸ்போக்கு எடுத்து வர அதுக்கான வெஹிக்கிள் செலவு ஏன்னா அதுக்கு ஸ்டாஃப் பேமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் இதுக்கு ஒரு ப்ரைஸ் வைக்கிறோம். அதனால தான் இந்த 850 ringgit அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தந்தார். ஸோ வந்து அதுக்காக தான் இந்த வேலை இப்படி இருக்குது. ஓகே கைஸ், 8 வழி 50 காசு இது. நீங்கள் வந்தீங்கன்னா மிட்லாண்ட்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வந்து நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணுங்கள், அவர் எங்கெங்கெல்லாம் வந்து போஸ்ட் போடுறாரோ நீங்கள் அங்கே போயிட்டு இந்த காஃபி குடிச்சு அவருக்கா வந்து சப்போர்ட் பண்ணி. லிட்ரலி நமக்கு பானிபூரி கடையில் அந்த அக்கா சொன்னாங்க ஒரு வாட்டி உள்ள ஞாபகம் இருக்கா, நம்ம பானிபூரி விலை குறைவு தான், ஆனால் நம்ம இங்கே ஃபீ கட்டி இங்கே கடையெல்லாம் ரெடி பண்ணி போகிறதுக்கு ஒரு வேலை வருது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு இதுன்னு அந்த மாதிரி தான் அவரோட எக்ஸ்ப்ளனேஷன் இருந்துச்சு. இப்போ எனக்கு டீ குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆமாம், உள்ளே வந்து டீ வச்சுருந்தாங்க. ஆமாம், அது 2 வழி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா, 2 வழி 2 வழி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து இல்லை நான் ஜோஷோ எடுத்து தான் பிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து இருக்கேன் அப்படின்னாக்கா, நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டு நான் இதை வாங்குறேன் அப்படின்னாக்கா இது என்ன காரணமாக இருக்கும்? அது ஜோஷோ விற்கிறாரு, அது விற்கிறாரு அதுக்காக அப்படின்ட்டு. ஸோ அது வந்து 8 வழியாக இருந்தாலும் நம்ம வாங்கி தான் வாங்கல. காய்ஸ் அவரே சொல்லியிருந்தாலும் ஓகே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து வாங்குங்க, நீங்கள் வாங்குறேன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி தான் அவர் சொன்னார். ரைட்டு தானே? ரைட்டு. ஸோ காய்ஸ் இதுதான் கங்க்ராச்சுலேஷன். ஸோ வேர்ல்டு நீங்கள் வந்து இந்த மிட்லாண்ட்ஸ் வெட்டிங் எக்ஸ்போவை பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முரளியோட மாப்பிள்ள இது முடியுது. அதுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஒரு பாயிண்ட்ல மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா நிறைய பேர் நம்மளை உபசரிக்கிறாங்க, வந்து சாப்பாடு ட்ரை பண்ணுங்க, அவங்க ஒரு மாப்பிள்ளையாவே ட்ரீட் பண்ணும்போது நம்ம சம்திங் இந்த ப்ராங்க் கான் ராங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க காலப்போக்கில் கொஞ்ச நாள் மறந்துடுவாங்க தான் நம்மளை, அது நமக்கு தெரியும். பட் இப்போ இந்த இதில் வந்து அவங்கக்கிட்ட அவங்க ஒரு விஷயம் வைக்கிறாங்களே, பார்க்குறாங்க, அந்த பார்வை எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அதுக்காகவே மன்னிப்பு ஏற்றுக்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும். அண்ட் இது ஐ மீன் இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னை தாண்டி ஃபன்னுன்றதுக்காக மட்டும் இல்லாமல் ஆஸ் அ மாப்பிள்ளை இப்போ நம்ம ஒரு கல்யாணம் ஒரு வெட்டிங் பிளானுக்காக நம்ம அங்கே போகிறோம்னாக்க நமக்கு என்ன மாதிரி அந்த சலுகை இருக்குன்றதை அவங்க நம்மக்கிட்ட காட்டுறாங்கன்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இதை பாருங்கள். ஸோ அதாங்க இதோ இந்த வீடியோ முடிச்சுலாம் தொடர்ந்து பார்க்குறது.